இன்றைக்கி நம்ம சினிமா வீடியோவில் விஜயகாந்தை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். விஜயகாந்தும் ராவுத்தரும் எவ்வளவு அரிய நண்பர்கள், எவ்வளவு உன்னதமான நண்பர்கள், அவங்களுக்குள்ளே எவ்வளவு க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததுங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். விஜயகாந்துக்காக திருமணமே செய்யாமல் வாழ்ந்தவர் ராவுத்தர். அவங்களோட நட்பை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். விஜயகாந்தும் இப்ராஹிம் ராவுத்தரும் நகமும் சதையும் போல், ஈருடல் ஓருயிர் போல் இணை பிரியாத நண்பர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ தூரம் ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் அற்புதமானது. விஜயகாந்தோட ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் இருந்தவர் ராவுத்தர். சின்ன கவுண்டர் படத்தில் கூட ஏற்கனவே நம்ம வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த டைரக்டர் ஒரு லைன் ஸ்டோரி தான் சொன்னாராம். அந்த துண்டு பற்றி, துண்டை கீழே போட்டால் இடுப்பில் கட்டினா அப்படி சுற்றி அடித்தான். அந்த ஒரு லைன் ஸ்டோரியிலே ராவுத்தருக்கு அவர் சொன்னது பிடிச்சி விஜயகாந்தை நடிக்க சொல்லி விஜயகாந்தை நடித்து பெரிய ஆள் ஆனாராம். அதேமாதிரி வில்லன் கேரக்டர்ஸ்லாம் விஜயகாந்துக்கு வந்தபோது கூட ராவுத்தர் அட்வைஸ் பண்ணுவாராம், நீ அதிலெல்லாம் நடிக்காதப்பா, அதிலெல்லாம் நடித்தேனாக்கா நம்ம வில்லனாகவே நம்மளை முத்திரை குத்திடுவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஹீரோ கேரக்டர்ஸ் வரும் அப்படின்னு. அதே மாதிரி அவரை கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நிராகரித்து அவமானப்படுத்தின போதெல்லாம் ராவுத்தர் பயங்கர சப்போர்ட்டாக விஜயகாந்துக்கு. கடைசியில் பார்த்தா விஜயகாந்தை கருப்பு எம்ஜிஆர்னு சொல்கிற அளவுக்கு விஜயகாந்த் நம்ம திரையுலகத்தில் ஒரு அசைக்க முடியாத ஆளுமையாக மாறிவிட்டார். அதற்கு காரணம் ராவுத்தர் அப்படின்னு கூட நாம் சொல்லலாம். விஜயகாந்தோட சினிமாவிலேருந்து அரசியல் வரைக்கும் எல்லாத்துலேயும் உறுதுணையாக நின்றவர் ராவுத்தர். விஜயகாந்தோட சினிமா வாழ்க்கையில் அவரை வெற்றி படிக்கட்டுக்களை நோக்கி கொண்டு சென்றவர் ராவுத்தர்னு நாம் சொல்லலாம். விஜயகாந்த் சினிமாவில் நுழைந்த போதில் பல அவமானங்களை சந்திச்சிருக்கார். கருப்பாக இருக்கியே, உனக்கென்ன ரஜினின்னு நினைப்பா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இவருக்கு ஜோடியாக நடித்தா நம்ம மார்க்கெட் போயிடும்னு நிறைய ஹீரோயின்கள் இவருக்கு ஜோடியாக நடிக்க பயந்துருக்காங்க. சிலர் பணத்தை கொண்டுட்டு வா, அப்போந்தான் உனக்கு ஹீரோ சான்ஸ் தருவேன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி நிறைய அவமானங்களை தாண்டித்தான் படிப்படியாக சினிமாவில் முன்னேறியிருக்கார் விஜயகாந்த். அவருக்கு உறுதுணையாக இருந்திருக்கார் ராவுத்தர். ஆனால் அதற்கு பிறகு நடந்தது தான் செம்ம ஹைலைட். கருப்பு ரஜினியா அப்படின்னு சொன்னவர்கள் மத்தியில் அதையும் தாண்டி கருப்பு எம்ஜிஆர் என்று மக்களால் இன்றும் போற்றப்படுகிறார் கேப்டன். விஜயகாந்தை மிகவும் பாதித்த விஷயம் ஒன்று உண்டு அப்படின்னு சொன்னாக்க அது அவரோட உயிர் நண்பர் இப்ராஹிம் ராவுத்தரின் மரணம்தான். மதுரையில் இவர்கள் 2 பேரும் 9ஆம் வகுப்பு வரை ஒன்றா படிச்சிருக்காங்க. சினிமாவில் விஜயகாந்தோட வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தவர் ராவுத்தர்னு சொன்னேன் இல்லையா. விஜயகாந்த் மக்கள் மத்தியில் எப்படி கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படின்னு யோசித்து அவருக்காகவே உழைச்சிருக்கார் ராவுத்தர். இன்னும் சொல்ல போனாக்க விஜயகாந்துக்காக திருமணமே இவர் செஞ்சுக்கலையாங்க. விஜயகாந்துக்காக தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு எனக்கு திருமணம் வேண்டான்னு சொல்லிட்டாராம். ஒரு சில சூழ்நிலைகளில் விஜயகாந்த் அவரை விட்டு பிரிய வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது இல்லையா. அதற்கு பிறகு தான் 2 பேருமே ரொம்ப டவுன் ஆகிட்டாங்களாம். அதற்கு பிறகு ராவுத்தர் நம்ம நண்பர்களுக்காகவே வாழ்ந்தோம், இப்போ நம்ம நண்பன் கைவிட்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. அதே மாதிரி அவருக்கும் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கு, சிறுநீரக கோளாறு ஏற்பட்டிருக்கு. நான் சிகிச்சையே செய்ய மாட்டேன்னு சொல்லி பிடிவாதமாக இறந்து போயிட்டார். அவரோட மரணம் விஜயகாந்துக்கு ஒரு பெரிய அடியாக விழுந்திருக்கு. அதற்கு பிறகு ஒரு நாளைக்கு சாகிறதுக்கு முன்னாடி போய் விஜயகாந்தை பார்த்துருக்காரு ராவுத்தரன் கண் கலங்கியிருக்காரு. அதற்கு பிறகு சில நாட்களில் தான் ராவுத்தர் இறந்து போயிருக்காரு. அதற்கு பிறகு விஜயகாந்த் வாழ்க்கையில் படிப்படியாக பின்னோக்கி தான் போயிருக்காரு. அரசியல்லையும் அவருக்கு பயங்கர துரோகிகள் அதிகமாகிருக்காங்க. சினிமாவிலையும் பயங்கரமாக நம்பிக்கை துரோகம் செஞ்சுருக்காங்க. அதனால் அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டு கடைசியில் அவருக்கும் உடல்நல பாதிக்கப்பட்டு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் அவரும் நம்ம விட்டு பிரிஞ்சிட்டார். ஆனால் கூட இவங்க 2 பேர் நட்புமே ஒரு மறுக்க முடியாத ஒரு அற்புதமான நட்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு நட்பை பார்க்குறது ரொம்ப அபூர்வங்க. நண்பனுக்காகவே வாழ்ந்த, நண்பனுக்காகவே இறந்த ராவுத்தரை நான் ரொம்பவே பாராட்டுவேன். அதே மாதிரி விஜயகாந்த் நண்பனுக்காக நிறையா செஞ்சுருக்காரு. ஒரு சூழ்நிலைகளில் அவருக்கு நண்பனை விட்டு பிரிய வேண்டிய ஒரு நேரம் ஏற்பட்டு போச்சு. அது என்னது எனக்கு சொல்ல தெரியல. அதாவது நண்பனை விட நமக்கு இந்த மாதிரி பொறுப்பு இருக்குது, நம்ம நண்பன் போயிட்டால் நமக்கு இந்த பொறுப்புகள், இந்த மாதிரி நம்மளோட குடும்பம்லாம் பிரிவுபட்டுருன்னு நினச்சாரோ என்னமோ தெரியல. பட் எனிவே அந்த நட்பை நம்ம இன்றைக்கும் பாராட்டணும் அப்படின்னு தான் நான் என்னோடய பக்கத்தில் இருந்து சொல்லுவேன். அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க. டாடா பாய்.